ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 உருளைக்கிழங்கு வச்சு இந்த நாள் முழுக்க தேவையான கிரேவி வந்து நம்ம செய்ய போகிறோம். குழம்பு வந்து செய்ய போகிறோம். ஸோ 3 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். 4 பேர் இருக்கிற வீட்டில் தாராளமாக 3 வேளையுமே நம்ம வந்து இந்த குழம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ், வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வளவலன்னு பேசாமல் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த குழம்புக்கு வந்து நான் 3 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணியில் போடாமல் இருந்தால் கருப்பாயிரும் அதனால். ஸோ இதை வந்து நம்ம மீடியம் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, இதை வந்து ஒரு குக்கரில் நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெங்காயம், தக்காளி இது போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப வந்து நம்ம போட்டுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சா கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ ஈஸியாகவும் முடியும், குயிக்காகவும் நம்ம வந்து ஒரு குழம்பு ரெசிபியை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ஸோ பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மசிச்சு எடுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே மசிச்சு போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது தான் அதனோட சுவை வந்து அருமையாக இருக்கும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணுமா, கம்மியாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான ஒரு டேஸ்டியான கிரேவி வந்து ரெடி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.